தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் புகார் தொடர்பாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிப்பட்ட உதவியாளர் பிபவ் குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே சமூக வலைதள பக்கத்தின் டிபியில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் புகைப்படத்தை நீக்கியிருக்கிறார் ஸ்வாதி மாலிவால். ஆம் ஆத்மி கட்சியை சுற்றி நடப்பது என்ன என்பது குறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வேறு கோணத்தில் பயணித்திருக்கிறதா? ஏனென்றால் கெஜ்ரிவாலினுடைய புகைப்படத்தை டிபியிலிருந்து ஸ்வாதி மாலிவால் நீக்கியிருக்கிறார். சிசிடிவி காட்சிகளை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருக்கிறது. வேறு கோணத்தில் பயணிக்கிறதா? செய்தியாளர்கள் பார்வையில் நீங்க பதிவு செய்யுங்க. புகழொலி கட்டாயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது. இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முதல்வருடைய தனிப்பட்ட உதவியாளர் பிபவ் குமார் இன்றைய தினம் டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் அந்த விசாரணையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை டெல்லி காவல்துறை மேற்கொள்ளும். இதற்கிடையில இந்த விவகாரத்தை ஆம் ஆத்மி மற்றும் பாஜக தொடர்ந்து பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் கூறுவது கட்சிகளை தாண்டி, கட்சி வேறுபாட்டை தாண்டி ஒரு கட்சியினுள்ளே அந்த பெண் எம்பி ஆகக்கூடிய அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் முதல்வருடைய தனிப்பட்ட செயலாளர் நேரடியாகவே அவர் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார். அதுவும் முதல்வருடைய தூண்டுதல் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியிருக்கின்றது. மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி அந்த நபர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கான காரணம் பிபவ் குமார் மிக நெருங்கிய உறவில் இருக்கிறார். முதல்வருடனான நெருங்கிய உறவில் இருப்பதன் காரணமாகவும், அதே போல ஏற்கனவே டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி கலால் மதுபான கொள்கை வழக்கிலும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு தொடர்புடைய அந்த கலால் கொள்கை தொடர்பான அனைத்து விவரங்களும் பிபவ் குமார் அறிவார். இதன் காரணமாகவே அவரை பாதுகாக்க ஆம் ஆத்மி முயற்சிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்வைத்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு முதல்வர் தனது மன்னிப்பை கோர வேண்டும், உடனடியாக பிபவ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை அவர்கள் பாஜக தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதே போல ஆம் ஆத்மியை பொறுத்தவரை முதலில் அவர்கள் இந்த குற்ற சம்பவம் நடைபெற்றதாக கூறியிருந்தார்கள். குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்று 2 நாட்களுக்கு பிறகு ஆம் ஆத்மியினுடைய எம்பி சஞ்சய் சிங் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துகிறார். அந்த சந்திப்பில் போது ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டிருக்கின்றார். இது குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதே போல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிபவ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஒரு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதுக்கு பிறகாக நேற்றைய தினம் ஆம் ஆத்மியினுடைய அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டு இந்த முழுமையாக இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் எனவும், அதே போல ஸ்வாதி மாலிவால் பாஜகவால் தூண்டப்பட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் போன்ற விஷயங்களை அவர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்காக முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகளை மத்திய விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறையாகட்டும், அதே போல வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமாக தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பாஜக அரசு ஸ்வாதி மாலிவால் இந்த விவகாரத்திலும் அதே ஃபார்முலாவை பின்பற்றி இருப்பதாகவும், இதனால் அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக ஆம் ஆத்மி தொடர்ந்து தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதற்கிடையில தான் ஸ்வாதி மால் அந்த டிபியில முதல்வருடைய அந்த படத்தை நீக்கி கருப்பு நிறத்தை பதிவிட்டிருக்கிறார். அதே போல தனியாக தனக்கு தானாக போராட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த விசாரணை டெல்லி காவல்துறை இந்த விசாரணை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அந்த விசாரணைகளை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து செல்லும் விதமாக இன்றைய தினம் பிபவ் குமார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வரக்கூடிய நாட்களில் ஸ்வாதி மாலிவாலுடைய இந்த அரசியல் பயணத்தில் இந்த விவகாரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ். தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.